ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இந்த காரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி செலூரியோ 2023 மாடல். இது பார்த்தீங்கன்னா ZXi டாப் மாடல். இதுலயே பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட் வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ZXi பிளஸ், VXi, LXi, ZXi பிளஸ், மொத்தம் 4 வேரியன்ட். இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃப்ரண்ட் வியூல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் நம்ம கிட்ட இருக்குது. இதுலயே ஆட்டோமேட்டிக்கும் வருது. இது வந்து பெட்ரோல் வேரியன்ட். இதுல இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா CNG வருது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ரண்ட் வியூல இருந்து இதோட ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இதோட ஹெட்லைட்டு, இந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் லைட் தான் வரும். இதுக்கு சின்னதாக ஒரு லைட் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரு, இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோக் லைட்டு. இந்த ஃபோக் லைட் பார்த்தீங்கன்னா கம்பெனிலே கொடுத்துருவாங்க டாப் மாடல்ன்றதால. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரோம் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்கு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. அடுத்து சுசுகியோட லோகோ இதுவும் குரோம்லேயே வந்துருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, வேற எதுவும் இதில் வந்து இது இல்லை. பம்பர் ஒயிட் தான், இது பிளாக்கு, இது மாதிரி 2 கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இன்ஜினோட டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேனட் ஓப்பன் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கவர் பண்ணலை. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சீக்கிரமா ரஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹேண்ட்லேயே தூக்கலாம், ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. ஒரு ஹேண்ட்லேயே தூக்கலாம். இன்னும் இங்கே கவர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம இன்ஜினோட டீட்டெயில் பார்க்கலாம். இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின். இதோட சிசி பார்த்தீங்கன்னா 998 சிசி. இது மேக்சிமம் பவர் பார்த்தீங்கன்னா 65.71 BHP, அதாவது 5500 RPM வரும். மேக்சிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 89 நியூட்ரல் மீட்டர், அதாவது 3500 RPM வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது மேனுவல் கீர் நம்ம கிட்ட இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கும் வருது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஃப்ரண்ட் வீல் டிரைவ்ல தான் போவோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது உள்ள பார்த்தீங்கன்னா ரோடு அப்படியே தெரியும். அது ஏன்னா ஹேர் சர்க்குலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏசி ப்ளஸ் இந்த வைபர் போடுற தண்ணி, ஆயில், பிரேக் ஆயில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துருது. ஒர்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. அதாவது வண்டி ஃபால்ட் ஆனால் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்கு. கீழே மட்டும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பேட்டரி வந்து இங்கே வந்துருது. ஃபியூஸு, பாக்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதுல இருக்கு. நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கு இந்த வண்டி. இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஏற்ற மாதிரி ரன் பண்ணிக்கலாம். ஒரு 5 பேர் வந்து இந்த வண்டியில தாராளமா போகலாம், டிரைவரை சேர்த்து. இப்போ வந்து நம்ம வண்டியோட சைடு வியூ, டயர் வியூலாம் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் பேனர் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வைபர் பிளேடு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே ஆகும் நம்ம கிளாஸ் வந்து கிளீன் பண்றதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்க ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் எல்லா வண்டிக்கும் வர மாதிரி தான் ஆண்டனா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஃப்ரண்ட் வியூ வந்து நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மறந்துருந்தா மன்னிச்சிருங்க. அடுத்ததாக வந்து நம்ம சைடு வியூ பார்க்கலாம். சைடு வியூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மிரர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மிரர்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். கட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டியா கட் ஆகிற மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டோரு, இது வந்து நார்மல் வண்டியில வர மாதிரி தான் இந்த டோர் வந்து கிரிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த இடத்துல வந்து நம்ம சாவி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீலெஸ். இது ஆட்டோமேட்டிக், அதாவது புஷ் ஸ்டார்ட் பட்டன் வண்டி. இது இந்த இடத்துல வந்து நம்ம கிட்ட வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும், லாக்ல இருந்துச்சுன்னா. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதோட டயர் சைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு வருது. இது அலாய் வீல் தான். இது டாப் மாடல்ன்றதால இது அலாய் வீல் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட வீல் பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கிளியராகவே இருக்கு. ஒரு அரை அடி வந்து நம்மளுக்கு கேப் இருக்கு. அதால கீழே வந்து எதுவும் தர தட்டாம இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ இதோட வண்டியோட மொத்த லென்த் பார்த்தீங்கன்னா 3695 mm வருது. வித்து பார்த்தீங்கன்னா 1655. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு 1555 வருது ஹைட்டு. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2435. பிரேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வரும். பேக் சைடு வந்து நார்மல் பிரேக் தான், ட்ரம் பிரேக் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 mm வருது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட பேக் வியூ நான் வந்து காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பேக் வியூவில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லைட், அதாவது ரெட் லைட், நம்ம பிரேக் பிடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட் இதாகும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு பிளாக் கலர்ல இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பின்னாடி கிளாஸ் கிளீன் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரே ஆகும். இது வந்து ஸ்பாய்லரு, இது வந்து ஒரு சேஃப்டிக்காக போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வைப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோடு கூட வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட லோகோ போட்டிருக்கோம். இது நம்ம வண்டி தான் இது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இப்போ நம்ம டிக்கி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு, ப்ளஸ் இந்த லைட்டு, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சாரு, இது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து சாவி வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கிட்ட வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா டிக்கி வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ அன்லாக் பண்ணிட்டேன். நான் வந்து டிக்கி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. வண்டி அப்படியே நான் காமிக்கிறேன். இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்லாம் ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம வந்து லக்கேஜ் வந்து தாராளமாக வச்சுட்டு போகலாம். ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ நம்ம லக்கேஜ் வைக்க முடியுமோ அந்த லெவலில் வந்து நம்ம லக்கேஜ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட லைட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ரெட் லைட் தான், ஸ்டாப் லைட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லைட் வந்துடும். இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா டோர் அடி வாங்காம இருக்க ஒரு புஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு லைட்டு, நம்ம வண்டி நிறுத்தும் போது பேக் சைடில் யாராவது வந்து இதாகிற மாதிரி நல்லா ரெட் கலரில் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு கேமரா, இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வராது, நம்மளா செட் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சாரும் வந்துடுது. 2 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் சைடில். இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் லைட் தான், எல்இடி லைட் வந்து எதுலையுமே யூஸ் பண்ணல. டிக்கி ஸ்பேஸ் வந்து நான் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 313 லிட்டர்ஸ் வருது. இதே நம்ம வந்து இந்த சீட்டு வந்து ஃபோல்டு பண்ணிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட நான் கீ காமிக்கிறேன். இதான் இந்த வண்டியோட கீ. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இது அன்லாக்கு லாக்கு 2 தான் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட். இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக சிக்னலில் வந்து ஆஃப் ஆகிடும் நம்ம கிளட்சி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது. அது வேணான்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா நார்மலாக வண்டி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணி பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி வந்து ஆஃப் ஆகும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதாவது மழையில் வந்து சேரில் மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வண்டி இதை ப்ரெஸ் பண்ணோம்னா வெளியே வரும் அப்படின்னு கம்பெனி சைடு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிரர் ஹோல்டிங்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். இது லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. இது வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம இது பண்ணோம்னா மிரர் வந்து ஃபோல்டபுள் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏசி வென்டிங் ஒன்று வருது. இப்போ நம்ம வந்து டோர் சைடு பார்க்கலாம். டோர் சைடு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஓப்பன் பண்ணுறது இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர், ரெட் அண்ட் பிளாக் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் தான். நம்ம வந்து லாக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டபுள் ஆகிடும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைட் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம தூக்கணும்னா சீட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து க்ளோஸ் ஆகும், பேக் சைடு சாய்ச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம வெளியே இழுத்தோம்னா சீட்டு வந்து மூவிங் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெடலு, இது பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரு, இது பிரேக்கு, இது வந்து கிளட்சு. மெயினாக இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் அடிக்கிற மாதிரி நம்ம ஒன்றும் வச்சுக்கலாம். அந்த இது ஒன்று கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்லைட்டு, இண்டிகேட்டரு எல்லாமே இதில் வந்துடும். சின்ன லைட்டு, பெரிய லைட்டு எல்லாமே இதில் வந்து போட்டுக்கலாம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீலு. இது பார்த்தீங்கன்னா நார்மல் வர மாதிரி தான் இருக்குது. ரவுண்ட் ஷேப்பில் சுசுகி லோகோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மோடு, ப்ளூடூத்து, மியூட் போடுறது, ஃபோன் பேசுறது, கட் பண்ணுறது எல்லாமே இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இன்னும் என்னென்ன டீட்டெயில் இருக்குது நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு போகிற மாதிரி இருக்குது. இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டு சாயிறது இதை பண்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் தான், ரவுண்டா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. வண்டி வியூ வந்து நம்மளுக்கு கரெக்டா தெரியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் இறங்கும், டெலஸ்கோபிக் வராது, டில்ட்டு மட்டும் தான். இது நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், மேலே கீழே இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை நான் லாக் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வைப்பர், ஃப்ரண்ட்ல வந்து மழை வந்துச்சுன்னா கிளாஸ் கிளீன் பண்ற வைப்பர் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. மேலே தூக்குனா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே ஒர்க் ஆகும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏசி வெண்ட் வந்துருது. இது வந்து ஒரு அலுமினியம் குரோம்ல வந்து கொடுத்துருக்காங்க, சின்னதா இருக்கு, இருந்தாலும் இந்த வண்டிக்கு வந்து ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வண்டியோட செட்டு தான் இது. இது வந்து கம்பெனிலே வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து லாக் அன்லாக் இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டிரைவர் சைடு இருக்கிற மிரர் வந்து கீழே இறங்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து இறங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த மிரர் வந்து லாக் பண்றது, பசங்க யாராவது உட்காந்து கிளாஸ் ஏற்றினாங்கன்னா இறக்குனாங்கன்னா அது லாக் பண்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி பார்த்தீங்கன்னா மேனுவல் தான், நம்ம கையால் தான் இது பண்ணணும். டெம்பரேச்சரு எல்லாமே இங்கே வந்துடும், அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி ஆக்ஸ் கேபிள் இங்கே போட்டுக்கலாம். இங்கே வந்து மொபைல் வச்சு சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டரு, ரெண்டு வந்து கப் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கியர் லிவர், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா வண்டியிலும் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கு, இது வந்து இங்கே குரோம் ஃபினிஷிங் கூட கொடுத்துருக்குறது நல்லா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ஏசி வெண்ட் ஒன்று வருது, அந்த சைடு ஒன்று வரும். இந்த இடத்துல ஒரு ஹேர் பேக் இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா க்ளோ பாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இது வந்து க்ளோ பாக்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கோ பேசஞ்சர் சீட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அப்படியே சாஞ்சிக்கணும், இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்னாடி கிளாஸு, இதுவும் பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் நம்ம இது பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயில் வந்து இதாக மாதிரி கிளேர் அடிச்சிச்சுன்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வந்து கிளாஸ் வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ லைட் தான், இது வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டோர் ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும், க்ளோஸ் பண்ணோன்னா ஆஃப் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக போட்டுக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மைக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டில் மோஸ்ட்லி எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா டிரைவரோடு சேர்த்து 5 பேர் நம்ம வந்து தாராளமாக போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது லாக் அன்லாக் ஆகும், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும்போது மீட்டரில் பார்த்தீங்கன்னா லைட் எரியும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக வர மாதிரி தான் ஸ்பீடு வந்து காமிக்கிறது. இந்த இடம் மட்டும்தான் டிஜிட்டலில். ஃபியூல் பார்த்தீங்கன்னா இங்கே வரும், அடுத்ததாக டைம் வரும், அடுத்ததாக ட்ரிப் ஏ ட்ரிப் பி வரும். இது அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, ட்ரிப் ஏ ட்ரிப் பி, டோட்டல் எவ்வளோ கிலோமீட்டர், ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ, எல்லாமே இதில் வந்துடும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்ஜின், பேட்டரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில், சீட் பெல்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனில் இருக்குது, எல்லா இண்டிகேஷனும் நம்மள காமிச்சிடும். இது ஹேண்ட் பிரேக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இதாகிடும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதும் இதான், ஆஃப் பண்ணுறதும் இதில் தான் இருக்குது. சாவி மட்டும் உள்ளே இருக்கணும், சாவி உள்ளே என்னன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு போயிட்டு உட்காந்து எப்படி இருக்கு கம்ஃபர்டபுள் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் சைடு போய் உட்காடுறேன். இப்படி குடிஞ்சு தான் உட்காரணும், இருந்தாலும் பரவாயில்ல. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சீட் வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு 3 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம், இடம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள இன்னொரு விஷயம் என்னன்னா, பேக் சைடு வந்து நம்ம டோர் வந்து கிளாஸ் இறக்குறோம் இல்லையா, அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வண்டியில் நான் வந்து மைனஸ் பாயிண்டாக நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஃப்ரண்ட்ல 2 இங்கே 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோர் சைடு வந்து இதில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதுலேயே இடம் இருக்கு, ஆனால் இதில் வந்து கொடுக்கல, அவங்க இந்த இடம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்கே ஆம்பிரெஸ்ட் வந்து வச்சிருக்கேன். இதில் வந்து பசங்க வந்து ஏறினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து இதாகும். இது உள்ளே இருக்கு, தெரியுமா என்னன்னு தெரியல. உள்ள ஒரு 2 பட்டன் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து கிளாஸ் வந்து இறக்குறது, இந்த 2 டோர் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து இதில் நல்லாவே இருக்கு. 3 பேர் டிரைவர் ப்ளஸ் கோ பேசஞ்சர் 4 பேர் வந்து தாராளமாக போகலாம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டோட வந்துடுது. இப்போ எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ சீட் பெல்ட் வந்து கம்பல்சரி கொடுத்துட்றாங்க, ஏன்னா சேஃப்டிக்காக. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிரிப் ஹோல்டர் ஒன்று இருக்கு, நம்ம வந்து பிடிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு உட்காரலாம். ஏசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பின்னாடி இல்லை, ஃப்ரண்ட்ல மட்டும் தான் 4 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிரிப்பு கொடுத்துருக்காங்க.
வியூ வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு. இந்த இடத்துல பாட்டில் ஹோல்டர் மாதிரி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து நம்ம காயின்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டோர் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாக்கிங் வந்து இதை ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். கிளாஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து இது இறங்கும், ஃபுல்லாக வந்து இறங்காது. உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸ் வந்து நல்லாவே இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் எல்லாம் வந்து வராது. இது கம்பெனியில் வரது என்ன இருக்கோ அதே தான் இது. இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபோல்ட் ஆகிடும். இது வந்து 2 சீட்டுமே அந்த சீட்டையும் ஃபோல்டு பண்ணிக்கலாம், இதுவுமே வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது எடுத்து விட்டோம்னா அதாவே லாக் ஆகிடும். அந்த மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வந்துடும். ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா நார்மல் இதுதான், டிஸ்க் வீல் தான். இதில் அலாய் வீல் வராது. அதே 14 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டெப்னி வந்துடுது. டூல்ஸு, ஃபர்ஸ்ட் எய்டு, ஜாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. கம்பெனி சைடில் இருந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து மேட் போட்டு நம்ம மூடிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ப்ரைஸ் எவ்வளோ, ஆன் ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வருது, ப்ளஸ் இந்த வண்டியோட கலரு, ப்ளஸ் இதோட மைலேஜ் எல்லாமே நான் வந்து இப்போ டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 7 கலரில் வருது. ஒயிட் வருது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரு, அதுக்கடுத்து ரெட்டு, கிரே, ப்ரௌனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ப்ளூ, ஆக்ஸ்போர்ட் ப்ளூன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 7 கலரில் இந்த வண்டி வருது. இது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியும் கிடைக்குது, பெட்ரோலுமே கிடைக்குது. BS6 வேரியன்ட் இது. அதாவது பெட்ரோலு ப்ளஸ் சிஎன்ஜியில் வருது. நம்ம கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் வேரியன்ட். நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் மைலேஜ் எவ்வளோ வருது, பெட்ரோலில் எவ்வளோ மைலேஜ்னு வருதுன்னு சொல்கிறேன் பார்த்தேன். பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடு வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா 26 சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த வண்டி 7 மந்த்தாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 24, 25 கிட்ட வருது இதோட மைலேஜ். லோக்கலில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஓட்டும்போது 18, 19, 20 ஓட்டுறவங்க பொறுத்து இந்த வண்டி வந்து மைலேஜ். ஆனால் லாங்கில் வந்து நல்லா மைலேஜே கொடுக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா 32 சொல்லியிருக்காங்க கம்பெனி சைடு. அது வந்து சிஎன்ஜி வந்து நம்மளுக்கு இன்னும் அக்யூரேட்டாக வந்து தெரியல. கம்பெனி சைடு வந்து 32 சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு 5 பேர் வந்து ஃபேமிலிக்கு தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 32 லிட்டர் பெட்ரோலு. இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டி எங்கே எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கணேஷ் கார்ஸில் வந்து எடுத்திருந்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணி இந்த வண்டி எடுத்து கொடுத்துறாங்க. புக் பண்ண 1 வீக்லேயே வந்து இந்த வண்டி தாராளமாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவசூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேல்ஸ்மேனு, அவர் தான் எங்களுக்கு முழுக்க ஹெல்ப் பண்ணாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் போட்டிருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்களுடைய வண்டி தான். நாங்கள் வந்து சொல்லி தான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் கார்ஸில் வந்து எடுத்திருந்தாரு. நம்ம வண்டியும் அதே தான். இந்த வண்டியோட அதாவது மைலேஜ் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து 24 போகுது லாங்கில். நீங்களும் வண்டி வாங்கணும்னா இது மாதிரி வண்டி தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய 2வது வீடியோ ரிவ்யூ பண்ணி நான் போடுறது. அதனால கொஞ்சம் வாய் குளறுபடி ஏதாவது ஆயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.